அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை 5 வசனங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலே அந்த 6, 7 ஆகிய 2 பகுதிகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். 6 முதல் 9 வரை பொதுவான ஒரு தலைப்பு எப்படி என்றால் ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பினுடைய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் என்று சொல்லலாம். 5ஆம் வசனத்துல என்ன சொன்னார் என்றால், நம்முடைய ஆத்துமாவானது பரிசுத்த ஆவியானவரால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்து வருகிறார். அதனுடைய பாதுகாப்பு பூர்ணமாக பரிசுத்த ஆவியானவரிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய பலத்தினாலே நாம் காக்கப்பட்டு வருகிறோம் என்று சொன்னார். 6வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது பேதுரு இங்க என்ன கூறுகிறார் என்றால், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எதிலே என்று சொன்னால், தேவன் நமக்கு தந்திருக்கிற விலையேறப்பட்ட ரட்சிப்பிலே நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள் என்று பேதுரு கூறுகிறார். அப்ப தேவன் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு என்பது அவ்வளவு மேன்மையான ஒன்று, ஏதோ தற்காலிகமாக கொடுக்கப்படுகிற ஒன்றல்ல, தற்காலிகமான ஒரு சந்தோஷத்திற்கான ஒன்று அல்ல. நித்தியமான நிரந்தரமான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒன்றாக ரட்சிப்பு இருக்கிறது. அப்ப இந்த ரட்சிப்புக்கு இந்த உலகத்துல மதிப்பு இல்லை. இந்த ரட்சிப்பு இந்த உலகத்திலே உள்ளவர்களுக்கு அதை பத்தி தெரியவில்லை, அதனுடைய மேன்மையும் தெரியவில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு தெரியும் இந்த ரட்சிப்பு என்பது எவ்வளவு பூரணமானது, நிச்சயமானது, எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, நித்தியமானது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனபடினால பேதுரு இங்க என்ன கூறுகிறார் என்றால், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். தேவன் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை பாதுகாப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரையும் தந்திருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், அதுதான் பேதுரு இந்த இடத்துல கூறுகிறார். என்றாலும், அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது, நித்தியமானது. என்றாலும், அப்படி இருந்தாலும் கொஞ்சம் நில்லுங்க. அப்படின்னாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால், உங்களுக்கு ரட்சிப்பு பெருசு என்று தெரியும், மகிழ்ச்சியை தரக்கூடியது என்று தெரியும். ஆனாலும் அதன் நிமித்தம், அந்த ரட்சிப்பின் நிமித்தம் எதிர்காலத்தில் உங்களுக்கு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்காலத்திலேயும் சந்தோஷம் இருக்கிறது. அதே வேளையிலே நிகழ்காலத்திலே இம்மையிலே வாழும்போது இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு இணைந்து துன்பத்தையும் அனுபவித்து தான் ஆகணும். துன்பம் வரத்தான் செய்யும். இப்ப இந்த உலகத்துல 2 விதத்துல துன்பம். ஒன்று, நமக்கு உள்ளாக இருந்து ஒரு துன்பம் வருது, பாவத்தோடு போராட்டம். பாவத்தோடு போராட வேண்டியிருக்கு. இல்லை, போன வாரத்துல பார்த்தோம், நம்முடைய இந்த பாவ சரீரம் அழிந்து மகிமையான ஒரு சரீரம் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே கொடுக்கப்படும் வரை பாவத்தோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு விசுவாசி பாவம் செய்கிறானோ இல்லையோ, அந்த பாவத்தின் தன்மை, அந்த பாவத்துக்கு எதிரான போராட்டம் நாள்தோறும் அவனுக்கு இருக்கு இல்லையா? அவ்வப்போது பிசாசு சோதிக்கத்தான் செய்யறான். அப்ப உள்ளாக இருந்து வருகிற துன்பமும் உண்டு, வெளியே இருந்து வருகிற துன்பமும் உண்டு. இப்ப வட இந்தியாவில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, டெய்லி அனுதினமும் கிறிஸ்தவர்களுக்கு சித்திரவதை. சபைக்குள்ள போய் பிரச்சனை பண்றான். ஒரு பிரதரன் சபை, அந்த சபையில ஒரு 15 பேர் இருக்கும், உட்கார்ந்து ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க, கதவை பூட்டிட்டு. உள்ள ஒரு 10 பேர் உள்ள போயிட்டான், பஜ்ரங் தள் இந்த அமைப்பினர் உள்ள போயிட்டான். உள்ள போய் ஒவ்வொருடைய பேரை கேட்கிறான், இது பைபிளான்னு கேட்கிறான், நீ எப்படி இதை ஆராதிக்கலான்னு கேட்கிறான். ஆனா சிறு கூட்டம் தான். அதுல ஒரு வாலிப பையன் ரொம்ப முகமுகமா எதிர்த்து பேசுறான், நான் அப்படிதான் ஆராதிப்போம், இயேசு கிறிஸ்து தான் கடவுள், அவர் எங்களை பாவங்களை மன்னித்திருக்கிறாரு, அதனால நான் ஆராதிக்காம இருக்க முடியாது அப்படின்னு எதிர்த்து பேசுறான். கூட இருக்கிறவங்களும் நல்ல தைரியமா பேசினபடினால அவங்க அப்படியே வெளியேறி போயிட்டாங்க. இது அனுதினமும் நடந்து வருகிறது. அங்க மட்டுமா, தமிழகத்தில் நடைபெறுது. கேரளா கிறிஸ்தவ நாடு. அந்த கேரள மாநிலத்துல ஒரு கிறிஸ்தவ மாநிலம். அந்த கிறிஸ்தவ மாநிலத்துல என்ன நடக்குது? கிறிஸ்தவர்கள் அதிகம் உள்ள இடம். அங்கேயும் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியவில்லை, தடை.
அதுலயும் இந்த அமைப்பினர் சுவிசேஷத்திற்கு எதிராக வந்தா பரவாயில்ல, ஆனா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களே என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது. யார் உங்களை சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னது? நாங்கள்லாம் பரம்பரை கிறிஸ்தவர்களா இருக்கோம், நாங்கள்லாம் வீடு வீடா போய் சுவிசேஷத்தை சொல்றோமா கேட்கிறான். சமீபத்தில் ஒரு அம்மா, வயதான அம்மா வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க ஆர்சி சபைக்கு, ரோமன் கேத்தலிக் போகக்கூடிய ஒரு அம்மா, வயசானவங்க. அப்ப சுவிசேஷம் அறிவிக்க சென்றவர்கள் அங்க போய் அந்த அம்மாட்ட போய், அம்மா சபைக்கு போனா போதாது, பரம்பரையாக கிறிஸ்தவர்கள் என்று சொன்னா போதாது, தனிப்பட்ட விதத்துல இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும், அதான் ரட்சிப்பு என்று விவரிக்கும்படி போறாங்க. இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, கூச்சல் போட்டுச்சு. உடனே அக்கம் பக்கத்தில் எல்லாரும் கூடி வந்துட்டாங்க. கூடி என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த அம்மா சபைக்கு போறாங்க, படுத்திருந்த அம்மாவை எழுப்பி நீ சுவிசேஷம் சொல்ற, இது சட்டப்படி குற்றம், போலீஸை கூப்பிடு, பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப உண்மையிலேயே அந்த அம்மா ஒரு கிறிஸ்துவை சார்ந்த, கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய அம்மாவா இருந்தா சந்தோஷமா தானே ஏத்துக்கிறணும். அப்ப அந்த அம்மாவுக்குள்ள இருக்கிறது ரட்சிப்பா? இல்லையே. அந்த அம்மாவுக்குள்ள பிசாசு இருந்து கிரியை செய்யறான், அதான் எதுக்குறான் இல்லையா? அப்ப ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், ரட்சிப்பை பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு துன்பம் என்பது எல்லா விதங்கள்லையும் வந்துகிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது அப்படின்னாரு. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒருவனும் ஆராதிக்க கூடாத, ஆராதிக்க இயலாத, சுவிசேஷம் சொல்ல முடியாத நாட்கள் வருது. ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட காலம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் அதை சந்திக்க போறோம், அதை நம்ம பார்க்க போறோம். ஆனபடினால நீங்களும் நானும் ரொம்ப ரொம்ப கவனம் உள்ளவர்களாய் இருக்கணும், ரொம்ப அவசியம். நமக்கு வரலாம். அப்ப பேதுரு இங்க என்ன கூறுகிறார் என்றால், நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம், கட்டாயம் பட்டுதான் ஆகணும். இயேசு கிறிஸ்து நிமித்தம் நீங்க துன்பப்பட்டு தான் ஆகணும், பிரச்சனை வந்துதான் ஆகும் இல்லையா? அப்போ அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அப்ப பேதுருவின் காலத்திலே வாழ்ந்த விசுவாசிகள் என்ன செய்தாங்க? ரொம்ப துக்கப்பட்டாங்க, வேதனைகளை அனுபவித்தாங்க, போராட்டங்களை அனுபவித்தாங்க. ஆனா பண்டைய நாட்களிலே, பேதுருவின் காலத்திலே, அப்போஸ்தலருடைய காலத்திலே நடைபெற்ற அளவுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு இல்லை, அவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகளாகிய நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், இன்றைக்கு நமக்கு இல்லாவிட்டாலும் நம்முடைய சகோதரர்கள் இதர இடங்கள்ல அதை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க இல்லையா? சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப பொதுவான விதத்துல பேதுரு சொல்றாரு, உங்களை சந்தோஷமான ஒரு ரட்சிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நீங்க துன்பப்பட வேண்டியது அவசியம். ஆனா இந்த துன்பம் என்பது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், துன்பப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறார். நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். அப்ப இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டு நீங்களும் நானும் எவ்வளவு புனிதமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் போராட்டம் என்பது, எதிர்ப்பு என்பது இருக்கத்தான் செய்யும். சந்தோஷமா இருந்துடலாம் அப்படின்னு எண்ண முடியாது. ஆனா நித்தியமான, நிரந்தரமான ஒரு சந்தோஷம் உங்களுக்காக, எனக்காக பரலோகத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கலாம். 17-18. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. இங்க பவுல் சொல்றாரு, பேதுரு சொன்னாரு உங்களுக்கு மகிழ்ச்சி வைக்கப்பட்டிருக்கு. பவுல் சொல்றாரு, இப்ப இந்த உலகத்திலே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பாடுகள், துன்பங்கள் தற்காலிகமானவை, சாதாரணமானவை, நிரந்தரமானவை அல்ல. கொஞ்ச காலம் பாடம் அனுபவிக்கிறீங்க, கொஞ்ச காலம்தான். ஆனா பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற மகிழ்ச்சி என்பது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நித்தியமான, நிரந்தரமான மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப ரோமருக்கு வருவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இதையும் பவுல் தான் இதையும் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க,
ஆதலால் இக்காலத்து பாடுகள் அப்படின்னா இப்ப தற்காலிகமாக நீங்களும் நானும் அனுபவித்து வருகிற பாடுகள், கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இனி வெளிப்பட போற மகிமை இருக்கு பார்த்தீங்களா, மகிமை. இன்றைக்கு நமக்கு மகிமை இல்லை, நம்ம கனவீனப்படுத்துறாங்க, நம்ம வேதனைப்படுகிறோம், நம்ம துன்பப்படுகிறோம். ஆனால் எதிர்காலத்திலே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற மகிமையை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போமானால் இக்காலத்து பாடுகள் அதற்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஏனென்றால் தேவன் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக வைத்திருக்கிற மகிமை அவ்வளவு பெரியது, அவ்வளவு பெரிய மகிமையை நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆனபடிதான் பேதுரு சொல்றாரு, இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். கொஞ்ச காலம் வரும். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல யாக்கோபு என்ன சொன்னார்? யாக்கோபு இதைத்தான் சொல்றார். அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இதைத்தான் சொல்லி வருகிறார்கள். 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இல்லையா? நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்போ உபத்திரவம், போராட்டம் நமக்கு வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது நமக்கு தேவை பொறுமை. அந்த பொறுமையோட நம்ம இருக்கும்போது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற நாளிலே நித்தியமான கன மகிமை நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. நமக்கு அந்த மகிமை காத்து கொண்டிருக்கிறது. அப்ப பேதுரு இந்த நிருபத்தை ஆரம்பித்து சொல்லி வரும்போதே முதலாவதாக விசுவாசிகளை உற்சாகப்படுத்தி, நீங்க என்ன செய்யணும்? வரவிருக்கிற துன்பங்களுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப நடக்கிற துன்பம் எல்லாம் ஒரு துன்பம் அல்ல, இனிதான் வரப்போகுது, இனிதான் காத்து கொண்டு இருக்கு. நம்முடைய காலத்துல வருமா அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய காலத்துல வருமானு சொல்ல முடியாது. நம்முடைய பிள்ளைகளுடைய காலமெல்லாம் எப்படி இருக்க போகுது, எதிர்காலம் இருக்க போகுது, கர்த்தருடைய கருத்துல இருக்கு. ஆனா அன்றைக்கெல்லாம் விசுவாசித்து நிற்க வேணும் என்றால் அடி உத விழுகும், ஜீவனை இழக்கக்கூடும், கைகால்களை இழக்கக்கூடும், கண்ணை இழக்கக்கூடும். இப்படிப்பட்ட நாட்கள்லாம் வந்து கொண்டிருக்கு. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த விசுவாசமானது எதற்கு ஒப்பிடப்படுது? தங்கம் இல்லையா, பொன் வெள்ளிக்கு ஒப்பிடப்படுது. இப்போ ஒரு தங்க பொருள் நம்ம வாங்குறோம். இந்த தங்க பொருள் வந்து ஷோரூம்ல போய் பார்த்த உடனே அழகா இருக்கு. அந்த அழகான தோற்றத்தை பெறுவதற்கு முன்பு அந்த தங்கம் என்ன செய்யப்படுது? புடமிடப்படுது. அக்கினியில போடுறாங்க இல்லையா, அக்கினியில போட்டு அதை நல்லா வேக வைத்து தட்டி எடுத்து, அப்ப அது நினைக்க என்னடா அது அக்கினியில போட்டு நம்மளை அடிக்கிறான். ஆனா ஷோரூமுக்கு வரும்போது பார்ப்பதற்கு எவ்வளவு அழகா இருக்கு. இல்லை இவ்வளவு தட்டு தட்டுறானே, இவ்வளவு உடைக்கிறானே, இவ்வளவு வெட்டுறானே நினைக்குதா? இல்லை இல்லை, அதை விட விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசமானது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது என்ன கிடைக்குமா? நீங்களும் நானும் சோதனைகளை சகித்துக் கொள்ளும் போது, பொறுத்து கொள்ளும் போது, கிறிஸ்துவுக்காக விசுவாசத்திலே நிலை நிற்கும் போது என்ன நடக்க போகிறது என்றால், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு நல்ல கவனிக்க புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். இன்னைக்கு எது இருக்கா? நமக்கு புகழ்ச்சி கன மகிமை நமக்கு இருக்கா? இல்லவே இல்லை. எல்லாரும் நம்மளை பார்த்து என்ன சொல்றான்னு சொன்னா, பிச்சைக்கார மாதிரி ரோடா போய் சுவிசேஷம் சொல்றான், வீடு வீடா போய் சொல்றான். இவனுக்கு வேற வேலை இல்லையா? எதுக்கு பைபிளை தூக்கிட்டு வர? உனக்கு வேற பிழைப்பு இல்லையா? வயிற்று பிழைப்புக்காக வர்றையா? நாங்க போகும்போது இதெல்லாம் சந்திக்கிறோம் சொல்றாங்க. ஊழியத்துக்கு வந்த நாட்கள்ல இருந்து இதை நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நமக்கு கனவீனப்படுத்தத்தான் செய்கிறார்கள், நம்மை கனவீனப்படுத்துவார்கள். நமக்கு புகழ்ச்சி கன மகிமை இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் நமக்கு உண்டாகும். அதற்கு முன்பு நீங்களும் நானும் பாடுகளை அனுபவித்து தான் ஆகணும். அப்ப பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம பல நேரங்கள்ல சோர்ந்து போயிடுறோம், பலவீனம் அடைந்துடுறோம். அப்படி பலவீனப்படக்கூடாது, சோர்வடையக்கூடாது. தேவன் தந்திருக்கிற ரட்சிப்பானது இந்த உலகத்திலே நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை உண்டாக்குறது. என்ன நம்பிக்கை என்றால், இந்த உலகத்தில் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற,
இந்த உலகத்துல பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் மறுமையில் நீ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நீ உயிர்த்தெழும் போது, அந்த உயிர்த்தெழுதின் நாளிலே உனக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது? புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் வரப்போகுது. இதெல்லாம் எதன் மூலம் வருகிறது என்றால், இதற்கு அடிப்படை சுவிசேஷம், ரட்சிப்பு இல்லையா? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ரட்சிப்பு என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. இந்த ரட்சிப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த புகழ்ச்சியும் கனமும் மகிமை. அப்ப பேதுரு இந்த இடத்துல நம்மை உற்சாகப்படுத்தி சொல்றார், நீ சோர்ந்து போயிடாத. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், கிறிஸ்துவின் நிமித்தம் உனக்கு எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நீ சோர்ந்து போகாத. இந்த தைரியத்தோட இருப்போம். ரட்சிப்பு நமக்கு தரக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த பொறுமை நம்மள பெருகட்டும். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா?